சார் சார் நில்லுங்க சார். சார் உங்க பர்ஸ் விட்டு போறீங்க, இருங்க. வர வர உனக்கு கண்ணு கூட சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் மோட்டோ. உனக்கு மட்டும் தெளிவா தெரிஞ்சுதான். சார் 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 உங்களோட பர்ஸ் சார், அங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேர்மையான ஆளா தெரியுறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பரிசெல்லாம் எதுவும் வேணாம் சார். வேணும்னா உங்க ஆபீஸ்ல எங்களுக்கு ஒரு ஒர்க் போட்டு கொடுங்க சார். நாளைக்கு இந்த அட்ரஸ்ல இருக்கிற கம்பெனிக்கு வந்து ஆபீஸ் கிளீன் பண்ற வேலையை பாருங்க. எனக்கு உங்களை மாதிரி நேர்மையான ஆளுங்களை ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கஷ்டப்பட்டு நாம ரொம்ப நேர்மையா ஒர்க் பண்ணணும். அப்படியே பார்த்தோம். குட் மார்னிங் சார். காலை வணக்கம் சார். குட் மார்னிங். சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அப்படியே ஆனாலும் பரவாயில்லை சார். ஐயோ பாஸ், என்னாச்சு? என்ன நிலையறாங்க? அடா, நீங்க இவ்வளவு சொப்ப வீணா வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. நான் உங்க ரெண்டு பேரையும் இப்ப கண்ட்ரோல் 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 சார். இவங்க ரொம்ப நேர்மையான ஆளுங்க, ரொம்ப நேர்மையான ஆளுங்க. எப்படி? இந்த ஃபைல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஃபைல். அதனால ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. என்ன காரியம் பண்ணீங்க? இது என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல். நோ மோட்டு பத்ரு, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? சாரி சார், சாரி. நீங்க இப்படி ஜன்னலை திறந்து வச்சிருக்கவே கூடாது சார். உங்களுக்கு அவ்வளவு திமிரா? பாஸையே குறை சொல்றீங்களா? போங்க அங்க இருந்து. கண்ட்ரோல் கண்ட்ரோல். இந்த மாதிரி நேர்மை ஆளுங்க இந்த காலத்துல கிடைக்கிறதே கிடையாது, புரியுதா? கண்ட்ரோல். நீங்க ரெண்டு பேரும் ஆறாமற வேலை செய்யுங்க. அப்புறம் அந்த ஜன்னலை மூடிருங்க. ஓகே? சார். கண்ட்ரோல் கண்ட்ரோல். பக்கெட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ண? பத்ரு, அந்த ஃபேன்ல எவ்வளவு தூசி இருக்கு பாத்தியா? சீக்கிரமா ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணலாம். ஆமா சரிதான், நான் உயரமா இருக்கேன்ல, நான் ஃபேனை க்ளீன் பண்றேன். நீ என்ன பண்ற? அது வரைக்கும் சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணு. என்ன அழுக்கு! சுவிட்ச் எல்லாம் எவ்வளவு தூசி. தூசி அழுத்தி தொடச்சா கூட போக மாட்டேங்குது. தொடச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அடே முட்டை மண்டையா மோட்டோ, என்னடா பண்ண? என்னடா பண்ற மோட்டோ? டேய் குட்டமடியா. முடியல
குண்டு மண்டையா நிறுத்துறா டேய் மோட்டோ செவுட்டுக்காதா என்னாச்சு அங்க பாரு. ஆமா ஆ டேய் மோட்டோ அரமண்டையா உன்னால ஒரு வேலைய கூட முழுசா பண்ண முடியாதாடா மன்னிச்சுக்கோப்பா நான் இப்பவே இங்க இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் சுத்தமா தொடச்சிடுறேன் ஐ அம் வெரி வெரி சாரி சார் எஸ்கேப் மோட்டோ ஆபீஸ பிரமாதமா தொடச்சி வச்சிட்டோம்னா அப்புறம் பாஸுக்கு நம்ம மேல கோவம் இருக்காது எப்படி அதை என்கிட்ட கொடு நான் சுத்தமா கிளீன் பண்றேன் ஏன்னா அந்த மண்ணி என் மேலதான் ரொம்ப கோவமா இருக்கான் இல்ல இல்ல நானே கிளீன் பண்ணிக்கிறேன் நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையா இழுத்து விட்டுற நான் தான் சொல்றேன்ல மரியாதை என்கிட்ட ஏய் கொடு முடியாதுடா என்கிட்ட குடுறா அரமண்டையா நானே கிளீன் பண்ணிக்கிறேன்டா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட தர மாட்டியா கையடா விடுறா டேய் விடுறா என்கிட்ட கொடு சொன்னா கேட்க மாட்டியா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பில கிட்ட உனக்கு பொளப்பா போச்சு என்கிட்ட தகராறு பண்றது உன் வேலையா போச்சு யாருக்கிட்ட டேய் இங்க பாருடா நான் சொன்னா கேளு நான் தான் அதை க்ளீன் பண்ணுவேன் விடு விடு எனக்கு இதெல்லாம் அசால்ட் என்கிட்ட இருந்தா புடுங்குற நான் விட மாட்டேன்டா குடுறா டேய் முடியாது நான் தர மாட்டேன் என்கிட்ட குடுறா நான் தான் க்ளீன் பண்ணுவேன் ஆமா குடுங்காதடா சொன்னா கேளு நான் சொல்றேன் இல்ல அதை என்கிட்ட குடுனே விடுறா மரியாதையா விட போறியா இல்லையா டேய் பானை வைத்தா சொன்னா கேளுடா குடுறா நான் தான் மரியாதையா சொல்றேன் கேளு என்கிட்ட விட்டுரு சொன்னா கேளு மோட்டோ டேய் சொன்னா கேளு டேடா ஏய் ஆபீஸ்ல ஆபீஸ்ல போறவங்க இருக்காங்கடா என்கிட்ட குடுறா சொன்னா கேளுடா டேய் டேய் வேண்டாம் பத்தலோ என்ன பண்ற தெரியாது குடு டேய் விட மாட்டேன் எனக்கு தான் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் யாருக்கிட்ட என்கிட்ட உன் தப்பா பழிக்கவே பழிக்காது நான் தான் க்ளீன் பண்ணுவேன் எதையும் பண்ண வேணாம்டா நானே பண்ணிக்கிறேன் குடுறா குடு அத என்கிட்ட குடு கொடுக்க மாட்டேன் சொன்னா கேளு வேண்டாம் டேய் வேண்டாம் என்னடா என்னடா நடக்குது டேய் குடுறா சொன்னா கேளுடா சொன்னா கேளுடா டேய் முடியாது மாட்டேன் டேய் நான் தான் பண்ணுவேன் டேய் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் டேய் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் என்கிட்ட தான பொறுப்பை படைச்சிருக்காங்க ஏய் எத்தனை பேர் வந்தாலும் சரி குடு மோட்டோ குடு சுத்தம் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மோட்டோ குடு ஏய் கஜ கஜ ஏய் குடுறா மோட்டோ குடு ஏய் என்னடா என்னடா எங்க இருந்து சத்தம் கேக்குது மோட்டோ ஏய் மாஸ்கர் அவன் குரல் எல்லாம் கேக்குது மோட்டோ குடு மோட்டோ ஏய் முடியாது விட மாட்டேன் மோட்டோ நாம இப்ப ஏதோ தப்பான காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் பாஸ் எங்க இருக்கீங்க பாஸ் இப்ப நீங்க எங்க இருக்கீங்க பாஸ் பாஸோட அபய குரல் மட்டும் கேக்குது ஆளை காணோம் எங்க மோட்டு பத்லு நீங்க என்ன பண்றீங்க ஆஹா ஓ மை காட் ஆபீஸ்ல எவ்வளவு குப்பை சேர்ந்திருக்கு பார் பத்துலு இப்ப வா குடுறா 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 யார் அது உங்களை நான் சும்மா விட மாட்டேன் உள்ள இருந்து சவுண்ட் கேக்குது யார் அந்த பெரியவரே பாஸ்ரா என்ன காரியம் பண்ணீங்க ஆபீசர் மோட்டு பத்லு உங்களை நான் சும்மா விட மாட்டேன் பாஸ் பாஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் இவங்க ரொம்ப நேர்மையான ஆளுங்க பாஸ் இந்த மாதிரி ஆளுங்க நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க ஓ பணம் போச்சுன்னா சம்பாதிச்சிடலாம் என் உயிர் போச்சுன்னா சம்பாதிக்க முடியுமா முடியாதுல சும்மா விட நான் போக மாட்டேன் என்ன விட்டுறியா டாக்டர் சொல்றீங்க கால்ல நான் விடுறியா போட்டு வரலையா அவன் வீர சூரா என்ன விட்டுறியா டாக்டர் உன்னை கெஞ்சிக்கிட்டு இருக்கற வாட்டாயா டேய் பூசணிக்கா மண்டையா என்னடா பண்ற அட மோட்டு என் உயிர் நண்பா என் உடன்பிறா சகோதரா என் ரத்தத்தின் ரத்தமே என் பாசக்கார நண்பா
போதும் நிறுத்துக்க. நீங்க அன்பா கூப்பிடும் போது ஏதோ மம்பள மாட்டி விட போறீங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா, எனக்கும் இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஆமா ஜட்கா சார், இங்க என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் சார். உங்க பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் விரிவா சொல்றேன். நம்ம டாக்டர் ஜட்கா ஒரு ராக்கெட் ரெடி பண்ணி இருக்கிறாரு. அந்த ராக்கெட் டைரக்டா நிலாவுக்கே போவோம். பிரச்சனை என்னன்னா அதுல ஒரே ஒருத்தர் தான் போக முடியும். தனியா தான் டிராவல் பண்ணணும்பா. ஓகேவா? உங்க 2 பேர்ல யார் போறது சொல்லுங்க. அட மோட்டு, இங்க இருக்கிறவங்களே நீ தான் ரொம்ப தைரியசாலி. அதனால நீ மட்டும் தனியா போயிட்டு வருவேன்னு நான் நம்புறேன். மோட்டோ, டாக்டர் ஜட்கா சரியா தான் சொல்றாரு மோட்டோ. யோசிச்சு பாரு, உனக்கு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். டிவில உன் பூசணிக்காய் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க மோட்டோ. இன்டர்வியூ எல்லாம் நிலால இருந்து திரும்பி வந்த அப்புறம் தான கொடுக்க முடியும். இந்த பூசணிக்காய் மண்டைய கண்டுபிடிப்புல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. நீ ஒன்னும் கவலைப்படாத மோட்டோ, என்கிட்ட இதுக்கு சூப்பர் ஐடியா இருக்கு மோட்டோ. கொள்ளையா முந்திரிக்காய் நிறைய சுத்தி வா. கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கைய வச்சு கண்டுபிடி. இங்க இருக்கான். இப்ப கண்டிப்பா நீ தான் நிலாவுக்கு போயாகணும் மோட்டோ. உனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஏன்னா நீ தான் மிகப்பெரிய தைரியசாலியாச்சே. அட நண்பர்களே, மோட்டுவை அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, மோட்டுவை தூக்கி ராக்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணி நிலாவுக்கு அனுப்பி வச்சிரலாம். என் தைரியசாலி மோட்டு வாழ்க, தைரியசாலி மோட்டு வாழ்க. இல்ல, நான் தனியா போகவே மாட்டேன். யாராவது துணைக்கு வந்தா தான் போவேன். அப்படியே நிலங்க, இல்லனா கீழே போட்டுருவேன். மோட்டு, அந்த கெமிக்கலை கீழே போட்டு உடைச்சிராத. அது விலை உயர்ந்த கெமிக்கல். அட மோட்டு, அதிக பிரசங்கித்தனமா பண்ணி இப்ப அதை உடைச்சிட்டியே. உன்கிட்ட எத்தனை தடவை சொன்ன நானு? என்னைய புகையா இருக்குது. மாமியாரே, அச்சோ காப்பாத்துங்க. நாங்கெல்லாம் யாரு? டோன்ட் வரி டாக்டர் ஜட்கா. மோட்டு இப்ப என் பக்கத்துல தான் இருக்கா. நீங்க இங்க வர்ற வரைக்கும் நான் அவனை புடிச்சு வச்சுக்கிறேன். வெளியே விட மாட்டேன். ஓகே? இல்ல, நீயும் பணம் வாங்கிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டியா? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எனக்காக எல்லாரும் சேர்ந்து கேட்டு எப்படி விரட்டி அடிக்கிறீங்க? உங்க கையில நான் மாட்டேன். என்ன பிடிக்க முடியாது. மோட்டு என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். தட் இஸ் இம்பாசிபிள். இங்க பாரு மோட்டு, ஜட்கா வர்ற வரைக்கும் நீ இங்க தான் இருந்தாகணும். புரிஞ்சுதா? மோட்டு நில்லு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஏய், மோட்டு சொன்னா கேளு, நில்லு. மோட்டு சொன்னா கேளு. அம்மா, மோட்டு இவ்வளவு பெரிய டேபிள் தூக்கி என் மேல போட்டுட்டீங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. உன்னால தப்பிக்க முடியாது. அம்மா, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்து மோட்டு. அம்மா, யாருகிட்ட? ஹேண்ட்ஸ் அப் மோட்டு. கைய மேல தூக்கு. சரி, தூக்கிட்டேன். பாவி. பைக், மரியாதையா நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, மரியாதையா நில்லு. பாரத மாதா மீது ஆணையா சொல்ற, நின்றுடு. சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நீ எங்க தப்பிச்சு போக பாக்குற மோட்டு? நல்லா வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா? அட பாவி, இங்க என்ன நடக்குது? அடே குண்டு மோட்டோ, கொஞ்சம் நில்றா. டாக்டர் ஜட்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ராக்கெட்டை உருவாக்கி இருக்காருடா. சொன்னா கேளு. அந்த மண்டைய மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ தனியா நிலாவுக்கு போயிட்டு வரா. என்ன ஏன்டா கோர்த்து விடுற? போலீஸ், 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 போலீஸ்.
போலீஸ் மக்களின் நண்பன் சொல்றாங்க. இங்க எல்லாமே தலைகளா இருக்கு. இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறது? சிக்கம் சார், இந்த மோட்டுவை பிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன ஏண்டா அடிச்சே? உன்னை என்ன பண்ண பாரு. என்ன சார், மோட்டோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். ஹேண்ட்ஸ் அப் மோட்டோ. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மோட்டோ, நீ எங்க எல்லாரையும் அநியாயத்துக்கு துவச்சி எடுத்துட்டடா டேய். இப்ப நீ எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன்டா டேய். உன்னை இனிமே நாங்க விடவே மாட்டோம். அட ராக்கெட்ல நீ அப்புறமா போய் உக்காரு. முதல்ல எங்களை டார்ச்சர் பண்ணதுக்கு நீ அனுபவி. அதேதான். மாரியோ, மோட்டோ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இம்பாசிபிள். வாங்க வாங்க, எத்தனை பேர் வந்தாலும் இந்த மோட்டுவை பிடிக்க முடியாது. மோட்டு சாதாரண மோட்டோ நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நில்லு. இவனை இனிமே ராக்கெட்ல அனுப்ப முடியும்னு எனக்கு தோணலப்பா. இருந்தாலும் சீக்கிரம் அவனை பிடிங்க. ஒரேடியா அவனை மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன். அவன் நமக்கு தேவையில்லை. மோட்டோ நில்லு, மோட்டோ ஓடாத நில்லு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நில்லு. இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். இந்த சைரன் எப்படி பார்த்தானா ஆனாச்சு? அப்படின்னா இப்ப ராக்கெட் கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். ராக்கெட் குள்ள யார் இருக்காங்க? அங்க பாருங்க, மோட்டு ராக்கெட் குள்ள மாட்டிக்கிட்டான். ஜன்னல் வழியா தப்பிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, உனக்கு ராக்கெட்ல போக ஆசை இருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. டேய் பூசணிக்கா மாட்டேங்க, நான் ஒளிஞ்சுக்கிறதுக்காக தான் இதுக்குள்ள வந்தேன். இது தானாவே லாக் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன இதுல இருந்து வெளியே எடுத்து காப்பாத்திடு. மோட்டு, நீ ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்க போற. அங்க பாரு, உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்துல இருக்கிற மீட்டரை பாரு நண்பா. இல்ல வேண்டாம், என்னை எப்படியாவது காப்பாத்திருக்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, காப்பாத்திருக்க. பறக்க ஆரம்பிச்சிருச்சே பத்துலு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இனிமே ஒன்ன நான் நண்பனா ஏத்துக்க மாட்டேன். இதுல இருந்து எப்படி வெளியே போறது? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. நிக்க மாட்டேன். இது மேல போய்கிட்டு இருக்கேன். எட்டு போடுது. ஆட்டி வாங்க. அட என்னப்பா, கதை உல்டாவாயிடுச்சு. ராக்கெட் நம்மள நோக்கில வந்துகிட்டு இருக்கு. ஓடுங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன் நில்லு. அட வேற வழியே இல்ல. இப்ப நம்ம எல்லாரும் ராக்கெட் மேல ஏறிதான் ஆகணும். சீக்கிரம் வா பத்ரு. மாட்டிக்கிட்டே காப்பாத்து. வாங்கலாம் வழிக்கு. இப்ப எப்படி இருக்கு? இந்த மாதிரி குடும்பத்தோட கும்பலா நிலாவுக்கு போய் நிலா சோறு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு என்ன மட்டும் தனியா அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிக்கல. ஜெய் ஹோ. இப்ப வாங்க குடும்பத்தோட போய் கும்பி அடிக்கலாம்.